ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வல்லாரக்கீரை பருப்பு கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். இது ஞாபக சக்திக்கு, நரம்பு தளர்ச்சிக்கு, அல்சரு, டைஜஷன் ப்ராப்ளம்ஸ்க்கு, மூட்டு வலி, ஸ்கின் ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப நல்லது. இப்போ எப்படி பண்ணான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குட்டி குக்கரில் நான் பாதி டம்ளர் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கிறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 10-15 சின்ன வெங்காயம், 5-6 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய் உடச்சி சேர்த்துருக்குறேன். ஒரு 2 தக்காளியும் கட் பண்ணி இதோட நல்லா சேர்த்து உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ குக்கர் மூடி வெயிட் வச்சு ஒரு 2 விசில் விட்டால் போதும். இது நல்லா வெந்துடும். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் நான் கோகோனட் ஆயில் சேர்த்துக்கிறேன். எப்பயுமே கோகோனட் ஆயில் சேர்த்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இப்போ ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற வல்லாரக்கீரையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 2 செகண்ட்ஸ் போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது அப்படியே பிரிஞ்சு வந்து வச்சுருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம அந்த பருப்பு வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை மட்டும் இருத்து முதல்ல சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பருப்பை நல்லா கடைஞ்சி அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒன்று சேர கலந்து கொடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு செக் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க வைங்க. உங்களுக்கு தேவையான அளவு கன்சிஸ்டன்சி வந்த உடனே இதுக்கு ஒரே ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். லாஸ்ட்டில் இறக்கும்போது கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும். அது உங்களுக்கு பிடிக்குதுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் சேர்த்து இதை கலந்து விட்டு இப்போ நம்ம பரிமாறிக்கலாம். இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால வெயிட் லாஸ்க்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை வாரத்தில் ஒரு வாட்டி குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். ஏன்னா மூட்டு வலி, நரம்பு தளர்ச்சி, மனப்பதட்டம் இது எல்லாத்துக்கும் கூட இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இதை கூட்டு மட்டும் இல்லை, இந்த வல்லாரக்கீரையை வச்சு துவையல், சட்னி, பொடி இதையும் பண்ணால் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் அதை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம சூடாக சாதம் போட்டு இதோட வல்லாரக்கீரை பருப்பு கூட்டு சேர்த்து, இதுக்கு பெருசாக நீங்கள் பொரியல் அதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சிம்பிளாக கூட்டு மட்டும் பண்ணிக்கிட்டிங்கன்னா 2 அப்பளம் வச்சு கொஞ்சம் ஊறுகாயும் வச்சு சாப்பிட்டிங்கனாலே இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வாரம் ஒரு வாட்டி குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இதை எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் எப்படி பண்ணுவீங்க இதன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண